ஹலோ ஃப்ரெண்ட், மார்கழி கோலம் இன்னொன்று பார்க்கலாமா? வரீங்களா? 9, 5 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம், எல்லாருமாலும் போட முடியாது. எடப்புள்ளி 9, 5, நடுவில் 9 புள்ளி, அடுத்தது 8, அடுத்தது 7, அடுத்தது 6, அடுத்தது 5. இப்போ நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதை சுற்றி 6 புள்ளி இருக்குல்ல, இது கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு அறுகோணம் போல் கோடு போட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே இப்படி ஒரு அரை வட்டமாக, அந்த கோட்டுக்கு மேலே ஒரு அரை வட்டம். இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். இதில் கலர் கொடுத்துருவோமா? முதல்ல இப்போ இந்த ஒரு கார்னர் இருக்குது, அந்த கார்னருக்கு நேராக 2 புள்ளி இருக்குது பாருங்கள். ஒரு கார்னருக்கும் நேராக 2 புள்ளி இருக்குது இல்லையா? இந்த 2வது புள்ளியில் இங்கேருந்து ஒரு கோடு கொண்டு வந்து இப்படி சேர்த்துடலாம். இதே போல் இந்த கார்னரில் இந்த 2 புள்ளி, நடு புள்ளியை விட்டுட்டு 2வது புள்ளியில் சேர்க்குறோம். அதே போல் இப்படி நேராக இருக்குது பாருங்கள் அந்த 2 புள்ளியும். இப்போ இப்படி 2 புள்ளியும் நேராக இருக்குது, அதை தான் நம்ம சேர்க்குறோம். ஒரு புள்ளியை விட்டுட்டு இந்த புள்ளியில் சேர்க்குறோம். இப்போ இந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் இந்த நடுவில் ஒரு புள்ளி விட்டுட்டுல நம்ம சேர்த்தோம், அந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நடுப்புள்ளி ரவுண்ட் பண்ணோம்ல, இங்கே இடையில ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள் 6 பக்கமும். இங்கேருந்து ஒரு கோடு எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி ஒரு சுற்று, இங்கேருந்து இப்படி ஒன்று, அந்த புள்ளியை நடுவில் வச்சு 2 பக்கமும் இப்படி போடுறோம். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. அந்த புள்ளி நடுவில் இருக்குது. இப்போ இங்கேருந்து ஒன்று, இங்கேருந்து ஒன்று. இப்போ 2 பக்கமும் ஒரு கோடு போட்டு அந்த நடுவில் புள்ளியை வச்சு நம்ம போட்டிருக்கோம். அந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை இதோட சேர்த்துடலாம். அந்த நடுவில் இருக்கிற ஒரு புள்ளியை இதோட சேர்த்துடலாம். இப்போ நடுவில் 6 பக்கமும் போட்டுட்டோம். இப்போ இந்த ஒரு பக்கமும் கீழே 3 புள்ளியும் மேலே 2 புள்ளியும் இருக்குது. 6 பக்கமும் இருக்குது பாருங்கள். இங்கே கீழே 3 புள்ளி, இங்கே 2 புள்ளி நடுவில். இந்த நடு புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு பூ வரப்போகுது. அதாவது ஒரு பக்கமும் 5 புள்ளி இருக்குல்ல, 5 புள்ளியில் நடு புள்ளியை நம்ம ரவுண்ட் பண்ணுறோம். அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ரவுண்ட் பண்ணினதுலேருந்து இந்த பக்கம் இருக்கிற புள்ளியில் இப்படி ஒரு கோடு, ஒரு பூ போல் இப்படி ஒன்று, இந்த மேலே இருக்கிற இதுக்கு இப்படி 2. அதே போல் 6 பக்கமும் இந்த 2 பக்கமும் இருக்கிற புள்ளியில் ஒரு பூவோட இதழ் போல் இந்த புள்ளியும் சேர்த்து
இப்போ இந்த 2 பக்கமும் 2 இது நடுப்புள்ளியிலேருந்து இந்த மேலே இருக்க 2 புள்ளியையும் இதோட சேர்த்துக்கிறோம். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ரவுண்டு, அதுக்குள்ளே ஒரு சின்ன பூ இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக அந்த போட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன ரவுண்டு. இதுக்கு கீழேயும் இந்த ரவுண்டை போட்டுக்கலாம். கீழே ஒரு ரவுண்டும் போட்டுட்டோம். அது ஒரு பூ போல் இருக்குது பாருங்கள், அதுக்காக. இப்போ இந்த கீழே இருக்க ரவுண்டை சுற்றி இப்படி ஒரு டிசைன். இப்போ ஒரு பூவும் நடுவுலையும் வெளியிலையும் போட்டு கீழே ஒரு வளைவும் போட்டிருக்கோம். இப்போ ஒரு புள்ளி மட்டும்தான் இடையில மீதி இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? இங்கேருந்து ஒரு கோடு கொண்டு வந்து இந்த புள்ளியை நடுவில் வச்சு இந்த பக்கம் ஒரு சுற்று, இங்கேருந்து இந்த புள்ளியை நடுவில் வச்சு இப்படி ஒரு சுற்று. இதே போல் 6 பக்கம். இங்கேருந்து ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு, இந்த புள்ளி நடுவில் இருக்குது. இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். இதை சேர்ந்த மாதிரி கேப் இருக்குல்ல, அதை சேர்க்குற மாதிரி ஒரு வி மாதிரி இதில் போட்டுடணும். ரொம்ப ஈஸியான கோலம், கொஞ்சம் வித்தியாசமான கோலம் கூட. மார்கழி மாதத்தில் ஒரு நாள் நம்ம இந்த கோலம் போட்டு பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி போனால் போகி, பொங்கல், உங்களுக்கு வசதிக்கு தகுந்தபடி, வாசல் இருக்கிற இடத்துக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.